தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/4/2015 திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு 1:11 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, வாழ்வில் உயர சில வழிகள். சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், இன்னென்ன வழிகளை நீ கடைப்பிடித்தால் வாழ்விலே உயரலாம் என்று. இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு டைரி வைத்து குறித்து வைத்து கொள்ள வேண்டும். எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. நம்ம ஒருத்தரையும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சுற்றம் பூரா நழுவி போயிடுமா. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும்னு சொல்லியிருக்காங்க. ஊருடன் நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. பொதுவாக அடுத்த வீட்டுக்காரருக்கு பகை வைத்து கொள்ளக்கூடாது, அந்த வீதியில் உள்ளவர்களுக்கு பகை வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா ஒரு சாதாரண ஒரு தபால்காரர் வந்து வீடு கேட்டால் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்றவாங்க. ஆகையினாலே நம்முடைய இதை விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் நல்ல விதமாக சொல்ல வேண்டுமாம். அதனாலே தான் பக்கத்து வீடு, அடுத்த வீடு, அந்த வீதி, அந்த ஊருடனேயே பகை வைத்து கொள்ளக்கூடாதாம். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள். இது முதல் கருத்து. இரண்டாவதான சொல்ல கருத்து, பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது தான் நல்லது. உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாது, அவங்க சொல்கிறத கிரகிச்சுக்கணும். மூன்றாவதாக, பிறரை நிறைய பேச வைத்து அமைதியாக கேட்க வேண்டும். சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கிராஸ் பண்ணி இவங்களே பதில் சொல்லிடுவாங்க. எதிரியை பேச விட வேண்டும் என்பது தான் கெட்டிக்காரத்தனம். நாம் பேசினால் அவர்கள் சொல்ல வந்த கருத்தை சொல்லாமல் மறைத்து விடுவார்கள். எனவே பிறரை பேச வைக்க வேண்டும், நாம் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்களை பாராட்ட வேண்டும். யாராவது ஏதாவது செஞ்சால் பாராட்டும் விதத்தில் இருந்தால் பாராட்டணும். அப்படி பாராட்டினால்தான் அவர்கள் நம் மீது ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். ஆகையினாலே மற்றவர்கள் நல்ல செயல்களை செய்தால் அதை நீங்கள் பாராட்டுங்கள். அதற்கு அடுத்து, வாக்குவாதம் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அங்கிருந்து சென்று விட வேண்டும். அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்களும் பொல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே ஒரு இடத்திலே காரசாரமாக வாக்குவாதம் நடந்தால் அங்கிருந்து நழுவி விட வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் அதற்கு அடுத்து, நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவரை குற்றம் சாட்டி சுட்டு விரலை காட்டுகின்ற பொழுது 3 விரல்கள் உங்களையே காட்டுகிறது. எனவே பிறரை குற்றம் சுமத்துகின்ற பொழுது யோசித்து குற்றம் சுமத்த வேண்டும். நீங்கள் செய்த தவறு இருந்தால் அதை பெருந்தன்மையோடு நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் இருக்கும் மொத்தத்தையும் ஒருவரிடம் கொட்டிவிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை வந்து சந்தித்தான் அப்படின்னா சந்தித்த உடனே அவர்கள் மனதில் இருக்கிறது பூரா கொட்டிடுவாங்க. போர் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தால் அவர்களுக்கு இவர்கள் மேல் விருப்பு வராது, வெறுப்புத்தான் வரும். எனவே உங்கள் மனதில் இருப்பதையெல்லாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது முழுவதும் கொட்டிவிடக்கூடாது. மூடிய முத்து லோகம் பெறும் என்பார்கள். கொஞ்சமாவது வைத்து கொள்ள வேண்டுமாம். அதே போல் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை நீங்கள் மறைத்து வைத்து கொள்ள வேண்டும். இது எதனால் இந்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுல சில நுணுக்கங்கள் இருக்கும். அந்த நுணுக்கத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொன்னால், நீ முறையான முறையில் நீங்கள் வெற்றி பெறவில்லை, இப்படி செய்தானே வெற்றி பெற்றீர்கள் என்று சில சமயங்களில் கேலி செய்வதாக ஆகிவிடும். சில பேர் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கலாம். எனவே நம்முடைய வெற்றியின் ரகசியங்களை நாம் மறைத்து வைத்து கொள்ள வேண்டுமாம். இப்படி இத்தனை கருத்துக்களையும் நம்முடைய சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை கடைப்பிடித்தால் நாம் வாழ்க்கையிலே உயரலாம் என்பதனாலே தான் வாழ்வில் உயர வழிகாட்டும் சில வழிகள் என்ற தலைப்பிலே முன்னோர்கள் சொல்லிய இந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் எடுத்துரைத்திருக்கிறேன். இதிலே முக்கிய கருத்து, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்காதிருத்தல். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. எனவே கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். இதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்ல முடியாது. எனவே முன்னேற்றத்தை விரும்புவோர்கள் இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பட்ட பாட்டிற்கு பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருந்தாலும் 6க்கு அதிபதி புதனோடு இணைந்திருப்பதால் உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலர் இலாகா மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கலாம், அதுவும் கிடைக்கும். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வேண்டுமானால் இந்த திருமால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் என்று வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வரன்கள் வாயில் தேடி வரும், பெண்வழி பிரச்சனைகள் அகலும், ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் முடிவீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். தடுமாற்றங்கள் அகல தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கு கருதலாம். தாழ்வு மனப்பான்மையை கொஞ்சம் விலக்கிக் கொள்ளுங்கள். நேற்றைய பிரச்சனை இன்றும் தொடரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, சஞ்சலங்கள் தீர சாமர்த்தியமாக பேச வேண்டிய நாள். சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். எதிலும் ஆழ்ந்து உணர்ந்து அதில் ரசித்து நீங்கள் காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கும். குரு உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியில் வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதோடு கேதுவோடு இணைந்திருக்கிறார். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்வதுதான் நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீட்டு சுமையும் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பக்கபலமாக இருப்பவர்களெல்லாம் உங்களை விட்டு விலக நேரிடலாம். எனவே கவனத்துடன் செயல்பட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, அன்பு மிக்கவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுகின்ற நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோக முயற்சி வெற்றி பெறும் நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியப் போகின்றீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். பயணத்தால் பலன் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் கூடும். செய்தொழிலே எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கையாளும் பொருட்களிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். 8லே குரு இருக்கின்றார். எனவே இடமாற்றம் வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரப்போகின்றது. நேற்றைய பிரச்சனை இன்றும் தொடர்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் ஒரு சில சமயங்களில் உடல்நலக்குறைவு கூட ஏற்படலாம். பயணத்தால் பலனுண்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அஞ்சல் வழியில் உங்களுக்கும் அனுகூலம் உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். தொட்ட காரியங்கள் வெற்றி பெற இன்றைக்கு திருவோணம் நட்சத்திரம் என்பதால் திருமால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளில், குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. கும்பராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வங்கி சேமிப்பு உயரும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, பூமி வாங்கி பூரிப்பு அடைகின்ற நாள். புதிய முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பும் உண்டு. விஐபிக்களால் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மேலும் வளம் பெற இன்றைக்கு நீங்கள் திருமால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.